கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர், அப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட, அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு எந்த விதமான சஜஷனும் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு நேற்றுக்கும் நம்ம என்ன பேசி அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பேசியிருந்திருப்போம். சப்போஸ் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ உங்களுக்கு இது வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது, சம்டைம்ஸ் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ நம்ம அதாவது உடச்சிருக்கு. ஸோ உடச்சி நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் வரப்போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கீழே வரும். அதாவது நான் இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையெல்லாம் அதாவது லோவெலாம் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் நிஃப்டிக்கு இந்த ஜோன் தான், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் தான். 24,500 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம்னா, ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும்னு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம பேசியிருந்திருப்போம். அதே மாதிரி முந்தா நாள் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு போன வாரம் பேசியிருந்திருப்போம். ஸோ முந்தா நாள் வந்து உங்களுக்கு இந்த மைனர் ட்ரெண்டில் என்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஆனாலும் நம்ம நேற்று அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம்னா, இந்த ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுட்டு இந்த ட்ரெண்ட் வந்து மாறப்போகுதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது, ஆனாலும் டவுன் சைட்லையும் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ ஏன்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் வந்து, அதாவது மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டுருக்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரே ஒரு கேண்டிலை வச்சு நம்மளால் எதையும் அதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம நேற்று என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம், இது இனிமேல் நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் 53,619. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் முன்ஜான் ஷோவா. இந்த முன்ஜான் ஷோவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11% உங்களுக்கு என்ன இருக்குது, வெறித்தனமாக ஏறி இருக்குது. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உடச்சிருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இதோட ப்ரீவியஸ் கை நம்ம சொன்ன மாதிரியே உடச்சி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்று. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 85 அப்படின்றது நம்ம இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். இது ஸோ இதை வந்து நம்ம வந்து எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 113 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 113, ஆமாம் 113 இல்லை, ஒரு நிமிஷம், 114. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 145 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கே வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மொமெண்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதாவது மொமெண்டம் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா 114. ஸோ இதை நம்ம வந்து அதாவது இதை வந்து நம்ம விட்டுறலாம். ரொம்ப அதாவது போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட மேபி வரலாம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி வந்தாலும் கூட உங்களுக்கு அகைன் மறுபடியும் மேலே தான் போகுது. அதனால் 145 அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், ஸோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நேற்று பேசியிருந்திருப்போம். ஸோ கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, நேற்று மட்டும் ஒரு 8% வந்து அடிச்சுன்னு வரைக்கும் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதோட ஆல் டைம் ஹை தான்.
ஸோ இந்த 9743 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 9743 அதோட ஆல் டைம் ஹை வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பிரதீப் போஸ்பர்ட். ஸோ அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று 10% ஒரே நாளே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து அதாவது இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த ஜோன் இந்த ஸ்டாக்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரி தான் வெறித்தனமாக ஏறும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர். இந்த தீபக் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் நம்ம கொடுத்துருந்துருப்போம். அதாவது ஆமாம் நேற்று மார்னிங்கில் கொடுத்துருந்துருப்போம். நேற்றும் ஒரு 4%, முந்தா நாளும் ஒரு 4% அடித்து நொறுக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 1746. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஏவிஎல். ஸோ ஏவிஎல் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 3% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்து கிட்டத்தட்ட இந்த ஹையில் கொடுத்துருந்தோம் 527க்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட்லாம் கொடுத்துருந்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூவ் தான், மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு 685. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 30% மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் SCI ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட என்ன ஆகலாம், ஸோ பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு எப்போ பிரேக் பண்ணுதோ, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி உங்களுக்கு அதை பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜோனை பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி 1, ஸோ இங்கே 2, இப்போது 3rd டைம். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, இதை உடச்சி இது மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, SL அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம் ஒன்று, இல்லை அப்படின்னாலும் இந்த ப்ரீவியஸ் லோ இந்த 203 இருக்குது இல்லையா, இந்த 203ல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ SL வந்து மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடுறேன். இந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம், 205 அப்படின்ற இந்த ஜோனில் SL மெயின்டைன் பண்ணலாம். பட் SL கொஞ்சம் ஹையாக இருக்குது, ரொம்ப இருக்குது. அதனால் நம்ம இங்கே மாற்றிக்கிடுவோம் இந்த ஜோனில், இந்த டபுள் பாட்டத்தோட நெக் லைனில். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 384. இந்த 384 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. இந்த ஜோனை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட் அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது இந்த ஜோனில் இன்னொரு டார்கெட் நம்ம வைக்கலாம். இந்த 277 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஹெல்த் கேர். இந்த பஜாஜ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. நான் இப்போ வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த சார்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த சார்ட் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி சார்ட்டில் தான் நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹை ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் எங்கேருந்து வந்திருக்கு, ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோ இங்கேருந்து நான் ஒரு இதையும் ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்க இந்த ஜோனையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோனும் இந்த ஜோன். இப்போது என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் லாஸ்ட் 2 டேஸாக வந்திருக்கு. ஸோ வீக்லியில் வச்சிருக்கிறதுனால ஒரே கேண்டிலாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் 5 மினிட்ஸாக மாறி இருக்குது. நான் டேயில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகுற இந்த ட்ரெண்ட் லைனையும் ஃபர்ஸ்ட் டைம் உடச்சி இங்கே என்ன இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, SL எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது SL வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும்.
சப்போர்ட் லைனுக்கு கீழே இங்கே. ஸோ இந்த 439க்கு கீழே, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனோட கலரை நான் ரெட்டாக, அதாவது பிளாக்காக மாற்றிக்கிறேன். ப்ளூவாக மாறிடுச்சு. ஓகே, இருக்கட்டும். அதை மாறினோம்னா நமக்கு டைம் இன்னும் போகும். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து பாருங்களேன், இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. விழுகும் பொழுது இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, பட் முடியலை. ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேர்ட் டைம். ஸோ இங்கே உடச்சிருச்சு. ஸோ இப்போது இதை வந்து பிரேக் அவுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, லாஸ்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸை நான் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன்னு. அது இந்த ஜோன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் கூட நம்ம வைக்கலாம், இல்லை இந்த ஜோன் கூட வைக்கலாம். ஸோ இந்த 626 அப்படின்றது கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். சம்டைம்ஸ் சில பேர் எனக்கு ஒரு 10% போதும்னு நினைக்கிறவங்க 625. ஸோ அப்படின்றது 625 இல்லை 626ன்னு வைங்களேன். 628 இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹையும் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனும் இதாக இருக்குது இல்லையா, ஆல் டைம் ஹையும் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் இந்த 708, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனையும் உங்களுக்கு நீங்கள் டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் IFB இந்தியா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை லாஸ்ட் ஒரு 1400 இப்போ இந்த ஸ்டாக் 1800 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன ஆகலாம், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கீழே வரலாம். ஒரு வேளை வரலை, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம், இது பிரேக் அவுட் ஆகுது கன்ஃபார்ம் பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 1663. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இதை வந்து எஸ்எல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 2336. ஸோ உங்களுக்கு இதுதான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை. அங்கே உங்களுக்கு டார்கெட்டாக இந்த 2336 இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கூட உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம். இந்த ஜோன் 2007 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரும்போது கூட உங்களுக்கு என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஏன்னா இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு மேலே ஹிட் பண்ணும்போது 2-3 ஒரு 5%க்குள்ளே தான் உங்களுக்கு நமக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ அப்போது போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரும்போது பேனிக் மோடுக்கு நம்ம வரலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹை. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 2007க்கு மேலே க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகிறதுன்றது 2336 ரொம்ப க்ளோஸாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டான எஸ்எல் இங்கே இருக்குது. ஸோ என்ட்ரியும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட்டு 4 வீக்காக என்ன இருக்குது, ஸோ டவுன் சைடில் தான் வந்திருக்கு. டவுன் சைடில் வந்துட்டு இந்த ஜோனில் இந்த 2505 இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ரெக்கவர் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, வீக்லின்றப்போ அந்த நாய்ஸஸ்லாம் இல்லாமல் கிளியராக உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ அதாவது அந்த ஹரிசாண்டல் லைனில் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்றது தெரியும். வீக்லியில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா நாய்ஸ் இருக்கா, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சில கேண்டில்ஸ் இருக்கா. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வீக்லியிலையும் உங்களுக்கு இதை ஷோ பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ஹெச்யூவில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இங்கேருந்து மேலே அதாவது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போகும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல், அதாவது இப்போது
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழேயே நம்ம வச்சிடலாம். 2505க்கு கீழே நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது இதோட ஆல் டைம் ஹையும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, 3035 தான் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3030 அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் பண்ணும்போதும் கூட ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம். அப்படி வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அங்கே மறுபடியும் மேலே தான் போகும். ஸோ லார்ஜ் கேப் அப்படின்றதுனால தாராளமாக நம்ம அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கை மட்டும் இப்போ பார்ப்போம். மீதி இருக்க ஸ்டாக்கு எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அமரராஜா பேட். அமரராஜா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். ஸோ இந்த ஸ்டாக் இதோட சப்போர்ட்லேருந்து இதை நான் க்ரீனாக மாற்றிக்கிறேன். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதை மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு விழுந்திருக்கு. ஸோ விழுந்த இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு மல்டிபிள் டைம். ஸோ இங்கேருந்து மேலே போயிருக்கு. மேலே போனாலும் அது என்ன ஆகலை, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு நிலைக்கலை. இங்கேருந்து அகைன் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ கீழே வந்திருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று இல்லை, ஸோ இதை உடைக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இங்கே சப்போர்ட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக். லாங் டேர்முக்கு கூட அந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. ஓகே, அதே சமயத்தில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் இங்கே வைக்கணும். இல்லை இங்கே வர்ற வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். பட் இங்கே வராமல் கூட இப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னா 10,000 மட்டும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜோனை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம். இந்த ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ மேபி ஆல்ரெடி முந்தா நாள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, எடுத்தாலும் அது நிலைக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். ஸோ இதை உடைக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அமரராஜாவோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இல்லை 1775 அப்படின்றது அமரராஜா பேட்டரிக்கு உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குறதா இருந்தால் இதோட ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே பார்த்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக், நல்ல ஸ்கிரிப்ட். ஓகே, நீங்கள் இது ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் அவுட் எப்படி ஆகுது, ஸோ என்னென்ன காரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.